Hi friends, welcome to Vendakkai Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி பார்க்க போறோம். சாதத்துக்கு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆரோக்கியமான காய்கறிகள்ல வெண்டைக்காயும் ஒண்ணு. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்மளோட சேனல் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துர்க்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆன பின்னாடி 3 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதுல கடுகு, உளுந்து, 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு நல்லா வாசனையா இருக்கும். பொரியல் பண்றப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணி பாருங்க. இப்போ கடுகு, உளுந்து, சோம்பு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன். பொரியலுக்கு எப்பவுமே வெங்காயம் ரொம்ப வதக்கிராதீங்க, லைட்டா வதக்கினா போதும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா வெங்காயம் வதக்கிட்டோம். இந்த டைம்ல நம்ம குட்டி குட்டியா கட் பண்ண வெண்டைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காயில ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணா போதும். அதுக்கு மேல ஃப்ரை பண்ண கூடாது. இப்போ few minutes ஆனியன் அந்த எண்ணெய் கூட அந்த வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். few minutes வதக்கின பின்னாடி நம்ம மசாலா பவுடர்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெண்டைக்காயை சேர்த்த உடனே மசாலா பவுடர்ல ஆட் பண்ணீங்க அப்படினா அந்த மசாலா ஈவனா எல்லா காய்கறிகளையும் ஒட்டாது. ஒவ்வொரு இடத்துல நிறைய ஒட்டிக்கும், ஒவ்வொரு இடத்துல ஒட்டாம இருக்கும். அதனால எப்பவுமே காய்கறி ஆட் பண்றப்ப few minutes நல்லா வதக்கிட்டு அதுக்கு அடுத்து மசாலா பவுடர்ல ஆட் பண்ணுங்க. இப்போ இதுல என்னென்ன மசாலா பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் அப்படினா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லி தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். எப்பவுமே பொரியல் பண்றப்ப காய்கறிகளை ரொம்ப நேரம் குக் பண்ண வேணாம். 3/4 பாகம் இல்லாட்டி அரை பாகம் வரைக்கும் வேக வச்சா போதும். அதுக்கு மேல வேக வச்சோம் அப்படினா அதுல இருக்க சத்துக்கள் போயிடும். அதனால எப்பவுமே 3/4 பாகம் இல்லாட்டி அரை பாகம் வரைக்கும் வேக வச்ச காய்கறிகள் சாப்பிடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெண்டைக்காயில இருக்கிற வளவளப்பெல்லாம் போய் ஒவ்வொரு காயும் தனித்தனியா உதிரியா வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதோட டேஸ்ட் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட சேனல் லிங்க், நம்மளோட வீடியோ லிங்க் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. வெண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு செஞ்சு கொடுங்க. ஏன்னா வெண்டைக்காயில நிறைய சக்திகள் இருக்கு. Thank you for watching.